ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெலோடி மேக்கர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ட்ரைடோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பைக்குக்கு ஒரு ட்ரைடோன் மெலோடி மேக்கர் ஒன்று மாட்டியிருந்தோம், 3 ஹாரன் மாட்டுற மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டார். ஸோ இவர் ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருந்துருப்பார் போல். ஸோ இது எப்படி மாட்டுறதுன்னு அவருக்கு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஹாரனுக்கு அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஹாரன் மாட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பத்தாது. ஸோ ஏர் ஹாரன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இதுலேருந்து வர வோல்டேஜ் வந்து கம்மியாக இருந்தாலே ஓகே தான், அது வந்து ஆப்ரேட் பண்ணும். பட் வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஹாரன் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதிகமாக வோல்டேஜ் தேவைப்படும். ஸோ அதனால் அவர் மாட்டி பார்த்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாரு. நம்ம வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு சரி எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோமோ கம்பெனியோடது, நாம் அன்றைக்கி போட்டது ரூட்ஸோடது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 6, ஸோ 4 24, இது ஒரு பேட்டர்ன் தனியாக ஒன்று. ஸோ மொத்தம் 25 பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ரிலே வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம பண்ணின மாதிரி தான் இந்த 3 ரிலே வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் ஹாரனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். போட்டு நம்ம பைக்கில் மாட்டி நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் இது வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எல்லா டோனையும் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ப்ரெட் போர்டு இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையிலேயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரிலேவை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் சைடு கம்டேப் போட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ரிலே வந்து நான் வந்து உள்ளே பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு ரிலேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் பின்னு. ஸோ ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே 2, இங்கே 1 இருக்கும், இங்கே 1, இங்கே 1 இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரிலேக்கு இங்கே 1, இங்கே 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பொலாரிட்டி எல்லாம் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க 2 பின்னை வந்து நம்ம ஜங்ஷன் பண்ணி விட்டுக்கலாம். ஜங்ஷன் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற பொலாரிட்டி எல்லாம் இல்லை ரிலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 பின்னை வந்து நம்ம அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கிறேன். 2 லைன் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஹாரனுக்கு வரக்கூடிய அந்த ஒயரில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. இப்போ பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்னு பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம பாசிட்டிவில் தருவோம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் லைன் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம நெகட்டிவில் தந்துடுவோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக தருவோம். ஸோ இந்த 3 லைன் வந்து அப்படி தான். ஸோ ஃபைனலாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தது வந்து இந்த 3 பின் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பின்னுமே வந்து நார்மலி க்ளோஸ்டு பின்னு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 3 ஹாரனுக்கான 3 லைனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இந்த நார்மலி க்ளோஸ்டு லைன்லேருந்து 3 ஒயர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த ஒரு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 லைன் இருக்கும், இங்கே ஒரு லைன் 3 லைன் இருக்கும். ஸோ நம்ம ஹாரன்லேருந்து வர இப்போ இந்த கட் அவுட் இருக்க ஹாரனுக்கு வருது இல்லையா, இந்த 3 ஒயரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் எடுத்து இந்த 3 லைனில் தரப்போகிறோம். இப்போ நான் வந்து ஒயரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். வந்து ஹை டியூனு, இது வந்து மிடிலு, இது வந்து லோ டியூனு. ஸோ இந்த 3 வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாரனுக்கு வந்து இதுலேருந்து வந்து நம்ம 3 ஹாரனுக்கு இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்குவோம். இது வந்து பேட்டரி லைனில் கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் ஒயரிங்கு. இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து இப்போ வந்து இந்த கம்பிலெல்லாம் வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாரன் வந்து கண்டினியூவாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சீல்டு பண்ணி பேக் பண்ணிடுவோம். பைக்கில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 2 ஹாரன் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நாம் இங்கே ஒரு ஹாரன் வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 ஹாரனையும் வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னென்ன டோன் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு நாம் வந்து அப்படியே கொடுத்துடலாம். மெலோடி மேக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்பரரி கனெக்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுவோம். நாம் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் 2 ஹாரன் மாட்டியிருக்கோம். கீழே ஒரு ஹாரனுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், மொத்தம் 3 ஹாரனு. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அப்படியே வந்து இது வந்து டைரெக்டாக பேட்டரி லைன். ஸோ பேட்டரி லைனில் கொடுத்துட்டு ஹாரன் அடித்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹாரனில் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசகசன்னு அடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இன்டோன் ஹாரன் டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். லாஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் 3 ஹாரன் அடிக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து டோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இதோட அவுட்புட் வந்து வின்டோன் ஆர்எனில் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து அவங்க மாட்டினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறேன். ஸோ மாட்டுறதுக்கு நம்ம போல் அவங்களே தான் மாட்டுறாங்க.